மாதத்திற்குரிய வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்தத்தை திருச்சபையிலே ஆவியானவர் கொடுத்தார். தேவன் சொல்கிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள். ஆமே சொல்லாமா? ஆமா. எந்த ஒரு சகோதரியும் தன் பிள்ளையை ஆனாலும் அது வயதாகிவிட்டா கூட அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. அல்லது அந்த பிள்ளை வயதாகிவிட்டு அந்த தாயார் இன்னும் வயதாகிவிட்டா கூட அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு தாயார் மறப்பதில்லை. அப்படி சொல்லாமா? 10 மாதம் ஈன்றெடுக்கிற அந்த தாயார் அந்த பிள்ளை எந்த சூழ்நிலையும் மறக்க மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு தன் ஜீவனை கொடுத்து கூட அந்த பிள்ளையை அவரை காப்பாற்றுவார்கள். அதை சொல்லுவார்களா? என்னுடைய தாயார் ஞாபகம் வருகிறது. ஒரு முறை என் சரீரத்தை ரொம்ப பலகீனம். சரி, சார்ஜ் சரியா வைங்க. தம்பிங்க சார்ஜ் சரியா வைக்கும். பேபிங்கள பார்த்துட்டு பெரியவங்களா சார்ஜ் ஒழுங்குபடுது. யாரா வைப்பாங்கன்னு சொல்லக்கூடாது, நீ எப்படி வைக்கணும். அவங்க சொல்ல பார்க்கலாம், வாயத்தவர்களை சொல்லுங்க வாங்கலாம். பிரைஸ் கார்டு. அப்படியே சரீரத்துல ஒரு மரண கட்டு அல்லது ஒரு மரணத்திற்குரிய வியாதி. எத்தனையோ ஜீவனோடு இருப்பது கட்டுடைய கிருபை. நாமே சொல்லமா? எல்லாம் மரண கட்டை உடைச்சி ஆண்டவர் பலிப்படுத்தல உங்களுக்கு போதகராக வைத்திருக்க எல்லா மகிமையும் தேவன். ஜீவன் எடுக்க முடியாது சாத்திரியம் எந்த ஆங்கிலத்திலேயே அந்த ஆங்கிலாம் கிரியை செய்து அவன் தோற்று போனான். நாமே சொல்ல பார்க்கலாம். அதை சொல்ல பார்க்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்போ என்னுடைய தாயை டாக்டரை செக்அப் பண்ணும்போது இந்த ஆபரேஷன் நடந்தா உன்னுடைய மகன் ஜீவனோடு இருப்பார் என்று சந்தேகம் சொல்லிட்டார். அப்போ கால பிடிச்சி நடந்தாங்க என் தாயார். அந்த டாக்டர், ஐயா என் பிள்ளையுடைய ஜீவனே ஃபர்ஸ்ட் காலையிலே எழுந்து அவங்க ஜபம் வயசானவங்க தான் முடிஞ்ச ஜபத்தை அவங்க செய்தார்கள். அதுக்கு பிறகு டாக்டர் இந்த வார்த்தை செய்துவிட்ட பிறகு அவங்க டாக்டரோட நெஞ்சுறாங்க, நான் உயிரோட எடுத்துக்கணும், அவங்களுக்கு தெரியும் வயசான என் உயிரோட போயிட்டு என் உயிரோட எடுத்துங்க, என் பிள்ளை உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுவோம். அந்த டாக்டர் ரொம்ப பழுதாப்பட்டாங்க. ஒரு பிள்ளை உயிர் என் கையிலே அந்த ஆண்டவர்களே அதை சொல்லாமா, வாய்ந்தவர்களே சொல்லாமா, முழுவதற்குள்ளவர்களே சொல்லாமா. நம்ம சொன்னாங்க ஏன்னா பேசப்போட கொடுத்தாரு, அவருக்காக தான் பண்ணணும், நீ ஊழியசு, அதனால இந்த உயிர் போவார், நீ கவலைப்படாத. ஆனாலும் அந்த டாக்டர் எப்படியாவது நான் எப்படியாவது ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க பரிசீலனை சொன்னாங்க. அதே பிறகு கர்த்தர் நம்முடைய கிருபையில இன்றைக்கு நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் தாயாருடைய குணம் என்ன? தன்னுடைய ஜீவனை கொடுத்து கூட தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜீவன் இருக்கும்படியாய் தன்னை அர்ப்பணிக்கிறவள் தான் ஒரு தாயார். கருத்தை தட்டி கர்த்தரை பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தாயான சில நேரத்தில் என்ன செய்வாங்க, தன் பிள்ளைகளை மறந்து விடுவார்கள். அதை சொல்லாமா? நீண்ட வாசிப்போ, தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாருங்க, பாலகனை மறப்பார்களோ அப்படின்னா மறக்க மாட்டால். அடுத்த ஸ்டெப் வாசிக்க வாசிக்க அவர்கள் அப்போ ஒரு நாள் அந்த தாயார் கூட தன் பிள்ளையை குறித்து ஞாபகம் இல்லாமல் அந்த பிள்ளையை குறித்து ஞாபகம் இல்லாம மறந்து விடுவார்கள். தன் பிள்ளையை மறந்து விட்டு கூட அவருடைய வழி தவறான வழியிலே அவர்கள் கடந்து போய் விடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தாயா அந்த பிள்ளையை மறந்தாலும் கூட அடுத்த ஸ்டெப் வாசிங்க, அவர்கள் மறந்தாலும் வாசிப்பா, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரைக்கு வந்து பூமியிலே அக்கினி பொழுதும் பற்றி எரிய வேண்டுகிறேன். கர்த்தருக்கு வந்து பூமியிலே அக்கினி
இருக்க வேண்டும் பலிபீடத்தின் அக்கினி கொண்டே இருக்க வேண்டும் அக்கினி அக்கினி கரங்கட்டே அக்கினி கொண்டே அனல் கொண்டே எல்லாம் சொல்லுவோம் ரெண்டு பேர் தான் அது பிறகு அபிஷேகம் லெஃப்ட் சைடு எல்லாம் டிக்ளேர் வந்துக்கிறாரு ஃபயராக அவர் எங்கே எப்படி ஆடு அந்த அபிஷேகம் எந்த சைடு பார்த்தீங்கன்னா எலிசபெத் அவங்க அம்மா சொல்லணும் இந்த ரெண்டு பேரும் இறங்கிட்டாங்கன்னா அப்பதான் அவங்க பரவ இறங்கிறாங்க அவங்களுக்கு அதை பற்றி எல்லாம் நடந்துறீங்க அவன் சொல்லிப்பாருடா அதில் வரும்போது ஃபயரோட வரணும் அவன் சொல்லமா உங்களுக்கு ஃபயர் ஆகி அனுப்புகிறோம் அணைஞ்சிருக்கு அடுத்த வாரம் நினைஞ்சு வரணும் ஆகும் ஒரு நெருப்பு அந்த நெருப்பு வேறு வச்சுக்கணும் மழை வந்து ஆகும் ஹலோ இல்லையா நினைஞ்சீங்கன்னா நெருப்பு அணையும் அவன் சொல்லணும் மறுபடியும் அந்த பட்டத்துக்கு என்ன பண்ணணும் கரிசி ஊற்றி அல்லது டீசல் பட்டியலை ஊற்றி ஒரு நாளாக மூட்டு அப்போதான் பண்ணி பணி அந்த கதையே பார்த்தாங்க வாரம் ஃபயர் பண்ணி அனுப்புறா அணுகிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் இருந்தாங்க வரும்போது ஒரு நெருப்பு ஒரு கட்டை எடுத்துக்கிட்டுன்னா அந்த கட்டையில இன்னொரு கட்டையை வைக்கும் போது என்ன ஆகும் ஃபயர் ஆகிடும் அப்படி சொல்லாமா அப்ப நீங்க பயரோட வந்தா கத்துடைய ஆவியானவரை நிரப்ப இன்னும் ஃபயர் ஆகிடுங்க கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி செலுத்துக்காதல கருவூர கலர்த்தான் செலுத்திய பெரிய பாம்பு என்ன பண்ணுமா எவ்வளவுதான் அந்த பாம்பாட்டி வினோதமா ஊதினாலும் அவன் சத்தத்தில் என்ன பண்ணாது செவி கொடுக்க செவி கொடுக்கும் அவன் சொல்லாமா கத்தற்காக பிரகாசிங்க முன்னாடி உட்காந்து எல்லாம் உட்காந்து சிலர் பார்த்தோன்னா இந்த சேரை விடமாட்டீங்க நான் சேரை என் பிடிக்கிற ஆண்டவரை பிடி கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரமாக பார்க்கலாம் அந்த சேரை தான் உட்காருங்க அந்த சேரை உட்காந்து எழுதுங்க என் சேரு இந்த சேரை சட்டை போடுங்க பரலோகத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சேரை வச்சுக்கணும் அதுக்கு சொல்லுங்க ஆமே சொல்லாமா பயனா ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் வாயத்தட்டு ஒரு நிலை சொல்லு எல்லாம் ஆறாவது முஷ்டு வரைக்கும் வந்து நீ எப்படி ஃபயர் ஆகுவேன் எவ்வளோ சொன்னாலும் எத்தனை ஊழியர்கள் வந்தாலும் அவர் என் அரசு அனந்த வெளியிருந்து கூப்பிடுறதுக்கு யோசித்தார் வெளியிலிருந்து ஊழியர்கள் கூப்பிடுறதுக்கு யோசித்தார் சொன்னாங்க எத்தனை மணிக்கு ஆராதனை ஒன்றா வந்துருக்குதுல்ல அவர் சொன்னான்னு சொன்னேன் இந்த மாடுகள் இருக்குதுல்ல அந்த மாடு கொண்டு போகணும் தூரமாக போயிட்டு போகணும் அப்புறம் இன்னொரு கோயிலுக்கு போகணும் ஒரு வரும் அவர் சொன்னாங்க ஆனால் அவர் சொல்ல நான் சொல்கிறேன் ஆனால் உங்களை நான் நம்ம பிள்ளைங்க இல்லை மாடாக இருக்கும் மாடாக நானும் மாடாகிடுவேன் வந்து மாடல இல்லை பிரைஸ் பாருங்க யாரையும் உபதேசம் செய்ய அவசியம் இல்லை நம்ம சொன்னதை மற்றவங்க சொல்கிறாங்க அப்போ அடுத்தவங்க கொண்டுதான் உபதேசம் எப்பவுமே காலையில் வந்து 5 மணிக்கு வந்து தேவ சொன்னது காற்று அதை சொல்லாமா நீ கெட்டு போவதே இல்லை தேவ சமூகத்திலே வரும்போது கத்தர் பார்ப்பாங்க கத்தரை இந்த நாட்டுக்காரன் தூக்கம் அழகாக வரும் ஆனால் நைட்டு மூணு தூக்கம் வர மாட்டாங்க 4 மணிக்கும் நல்ல ஏற்றம் நிற்கிறோம் அல்லது 3 மணிக்கு ஏற்றம் நிற்கிறோம் 3 மணிக்கு தான் நல்ல நெத்தரை எழுப்பவே முடியாது அப்போ இந்த பிசாசு அப்படி போல நெத்தரை நமக்கு பெருசாக இருக்கும் சனிக்கிழமை நைட்டு ஏன் நல்ல ஆராதனை வராது நீ சீக்கிரம் வராத போய் அவன்
வாயத்தோடு ஆமேஸ்வரத்தை பார்க்கலாம். நல்லா கட்டி ஜபிக்கணும். நைட்ல படுத்து இயேசுவின் நாமத்தில் கனரைத்துறை ஆவியோட கடிந்து கொடுங்க. என்ன சரியா 4 மணிக்கு எழுப்புப்பா. காலையில 5 மணிக்கெல்லாம் சமைப்பேன். 5 கூட 5:45 வரும். 5:45 வரவனா 5:50 தான் போகணும். அல்லது 5:50 6 மணியும் ஒரு படிக்கப்பா. அதே வாரத்து நாம சொல்லி பார்க்கலாம். அதை மட்டும் ஒரு வேலை மட்டும் பிசாசு வைப்பாங்க மைண்ட்ல. என்ன தெரியுமா? சபைகள் திடீர்னு அவன் திட்ட ஆலோசனை. ஏன் ஆலோசனை? அந்த ஆலோசனை பிரகாரம் நடக்கும்போது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அவன் சொல்ல பார்க்கலாம். சத்தத்தை வைத்து வெள்ளை சொல்ல பார்க்கலாம். ஒரு விதத்தோட வெள்ளை சொல்ல பார்க்கலாம். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, அவர்கள் மறந்தார்கள் நான் உன்னை எல்லாம் மறக்கலாம். உறவு சொந்த வார்த்தை மறக்கலாம். நீ நம்பினவர்கள் மறக்கலாம். ஏசப்பாவுடைய மறப்பதில்லை. அன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மறக்கலாம். சொந்தமாக மறக்கலாம். நீ எதிர்பார்த்து கொண்டிருக்க அவர்கள் உன்னை மறக்கலாம். ஏசப்பாவுடைய மறப்பதில்லை. ஆமே சொல்லமா? பயத்தோடே சொல்லுங்க பார்க்கலாம். விடுபடத்தோடே சொல்லுவோம். அதனால்தான் இயேசுவின் புத்தகம் 44:28 வாசிப்போம். நேரத்தில் இன்னும் 5 நிமிஷம் மிஸ் ஆகாது பாருங்க. 5 நிமிஷம் கூட சீக்கிரம் முடிஞ்ச தொடர்ந்து அந்த வார்த்தை நம்ம தேடிச்சு. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், சிறவேலே நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி கத்தரி நாம் சோதனம் பண்ண பார்க்கலாம். எல்லாரும் விடுதலத்தோடு கரங்களை தட்டி கத்தரி நாம் சோதனம் பண்ணுவோம். நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை. ஆமென். ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம், அல்லது உன் இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கலாம். என் கணவர் என்ன சரியாக நினைக்க மாட்டேன், முன்பிருந்த அந்த அன்பு இல்லைங்க. அதே போல கணவரும் என் மனைவி முன்பிருந்த அந்த அன்பு இல்லைங்க. நான் மறந்து விட்டேன், என் கணவர் மறந்து விட்டார், என் பிள்ளைகள் மறந்து விட்டார்கள், எங்கள் உறவுகள் மறந்து விட்டார்கள். எல்லா நாட்கள் மறக்கலாம். ஆனா உன்னை அவர் எப்பொழுதுமே மறக்காதவராக இருக்கிறார். அவர் சொல்லவா? அவர் மறக்காத இருக்கிறதுக்கு அவர் தேங்க்ஸ் பண்ணுவோம். கரங்களை தட்டி கத்தாரை யாரும் மறந்துட்டாங்கன்னா அவங்க போய் கையை கொடுத்து சிஸ்டர் பிரதர் எல்லாம் மறந்துட்டாங்கன்னா கையை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் இல்லை, தேங்க்ஸ் பா, என்னப்பா நீ முன்ன நல்லா பேசுவேன், நான் மறந்துட்டேன், அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம். அவன் அழகுவாங்க பேசுறதான் அவன் அன்பா இருப்பாங்க. பேசாத போதே தேங்க்ஸ் பண்றாரு அப்படி சொல்ல அவங்க நீ மறந்துடலாம். நான் விரும்புகிறேன், எதிர்பார்க்க என்னோடு இருக்கிறேன், என் இயேசு அப்படி சொல்லாமா? ஆமே சொல்லாமா? மாலுன்னா பேசப்படும் மற்றவங்க கவலை இல்லை, சொந்தங்களையும் மறக்க கூடாது. நமக்கு சொந்தக்காரன் நடைமுறைன்னு நான் சொல்றேன். சொந்தக்காரன் ஒதுங்க இருக்கிறது அவங்க ஒதுக்குவாங்க. நான் உன்னை சேர்க்கிறவர் இயேசு, உன்னை நினைக்கிறவர் இயேசு, உன்னை ஆசீர்வாதமான பகுதியில் வைக்கிறவர் இயேசு. கடனை கட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பார்க்கலாம். உன் சொந்த பந்தம் தேவைப்படலாம். அவன் அவன் சொல்ல பார்க்கலாம். சொந்த பந்தம் நீங்க தானப்பா, என் சொத்து சகோ நீங்க இயேசுப்பா, என் சொத்து சகோ நீங்க இயேசுப்பா, இதுதான் என் கருத்துவர் நீங்க தானப்பா, என்னை நீங்க நடத்துவர் நீங்க இயேசுப்பா.
இருக்கிறது அப்படிதான் இருக்கு சூழ்நிலைகள். அவன் இவங்க தூக்கம் வரல, அப்புறம் நிம்மதியெல்லாம் தூக்கம் வரும். அவன் வயத்தர சொல்ற சபைக்குள்ள வந்தோம் அந்த பூட்டை கழிச்சிருக்கோம். அவன் வெளியே போகும்போது வாயை பூட்டு போட்டுக்கோம், உள்ள வந்து பூட்டை கழிச்சிட்டு இங்க நல்லா சத்தமா பேசி சுதந்திரம் பண்ணும். அங்க பார்த்தோம்னா போ அங்கத்தான் வாயை திறக்கிற இங்க உள்ள வாங்கி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. துதி கரங்களை தட்டி கத்தரை பயன்படுத்தி கரங்களை தட்டி கத்தரை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன வாசிங்க 44 வாசிங்க சீக்கிரம். யாக்கோபே இஸ்ரவேலே நீ என் தாசன், என்னை நீ உருவாக்கினீ, நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறைக்கப்படவில்லை. அவன் மறந்திருந்தா நீ நான் இருக்கமா? அவனை சொன்னா அவன் உன்னை மறைக்காத மறந்து விட்டா நான் இந்த மைக்க பிடிச்சி ஏசப்பா நல்லவர் என்று நான் பிரசங்கம் பண்ண முடியாது. கரங்களை தட்டி கத்தரை மறைக்காதவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். எப்பொழுதுமே மறைக்காதவர்கள் நீ நினைத்து கொண்டிருக்கிறேன் மறந்து விட்டாரோ, என் நிறுவனத்தை நினைக்காமல் மறந்து விட்டாரோ, என்னுடைய பிசினஸை நினைக்காமல் மறந்து விட்டாரோ, என் கடையை நினைக்காமல் மறந்து விட்டாரோ, என் மனைவி கணவன் பிள்ளைகளை நினைக்காமல் மறந்து விட்டாரோ. டைம் இல்லை, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை கேட்போம். அவர் மறைக்காது. தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது தன்னுடைய தகப்பன் மறந்து விட்டார், தன்னுடைய தாயார் மறந்து விட்டார், தன்னுடைய சகோதரர்கள் மறந்து விட்டார்கள். ஆசைப்பட டைம் இல்லை. சாமியுடைய தீர்க்கதரிசி கடந்து வருகிறார். ஈசாயுடைய மகனை ஒருவனை நாம் தெரிந்து கொண்டேன், அவன் எருசலேமுக்கு அவன்தான் ராஜாவா இருக்க போகிறான், அவனை அபிஷேகம் என்று சொல்லி இந்த சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை அழைக்க சொன்னார். எல்லா பிள்ளைகளையும் அழைக்க நல்ல பலசாலியா இருக்கிறாங்க. இவனில நாங்கள் ஒருவரையும் தெரிந்து கொண்டவர். உன் பிள்ளைகள் இவ்வளவுதான் கேட்டார். அப்போதான் நாம் ஒரு கடைசி பிள்ளை இருந்தது. அது எங்க இருந்தது? வனாந்தரத்திலே ஒரு புல்லை கட்டிக்கணும், ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறது. அவன் அப்போது இந்த சாமியை தீர்க்கதரிசி அந்த பிள்ளையை அழைத்துக் கொண்டுவான். உடனே அழைத்துக் கொண்டு வரும்போது கர்த்தர் பேசுகிறான், இவன் தான் தெரிந்து கொண்ட இந்த பாத்திரமா? அப்படி சொல்லாமா? இவன் தான் தெரிந்து கொண்டேன். அவனை பார்த்த ஒல்லியா இருக்கிறான், அழகா இருக்கிறான், துண்டு கட்டி இருக்கிறான், சகப்பா இருக்கிறான், ஸ்டைலா இருக்கிறான். யுத்தத்துக்கு இவன் தேவையில்லையே. ஒருவேளை சாமுவேல் தீர்க்கதரிசி நினைச்சிருக்கிறான், இல்லை இல்லை இவன் தான் தேவை. அதுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லாமா? சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகித்த அந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம் இந்த தாவீது மேல் இறங்கி வந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையில எல்லா நாட்களும் மறக்கலாம், நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்கிறார், எல்லாரும் நாட்களும் மறக்கலாம் மகனே, எல்லாரும் நாட்களும் மறக்காத மகனே, ஆனா நான் உன்னை மறக்காதபடி உன்னை நான் நினைக்கிற கர்த்தர். கரங்களை கட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கரங்களை கட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் வாசி முடிக்கலாம். சங்கீத புத்தகம் 115:12 வாசி நாம் முடிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. சங்கீத புத்தகம் 115 தெரிஞ்ச வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போதும், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அவர் நினைத்திருக்கிறார், அவருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளை அவர் நினைத்திருக்கிறார்.
அருமையான ஊழியக்காரர் மறைத்து அவைய நம்மோடு இடைப்பட்டா அவர் உன்னை நினைத்திருக்கிறார் சகோதரிய. அவனை மறக்க முடியும் மறந்துட்டார். மறக்காம இருக்கிறதுனா உனக்கு தீர்க்காயுசு சுகபலத்தை எத்தனை மரண கட்டுகள் வந்தது, எத்தனை மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டது. அந்த மரண கட்டுகள் உன்னை விட்டு உனக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை கடிகளை வைத்தான், நீ மறிக்க வேண்டும் சொல்லி எத்தனை ஆபத்துகளை கொண்டு வந்தான், எத்தனை தீங்குகளை கொண்டு வந்தான், எத்தனை ஆபத்துகளை கொண்டு வந்தான், எத்தனை ஆதைகளை கொண்டு வந்தான், மரண கண்ணிகளை வைத்தான், மரண கட்டுகளை வைத்தான், தீங்கை கொண்டு வந்தான். தன்னோட கட்டை படைத்ததை காணாமல் இழந்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு, அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா கரங்களை தட்டி எல்லாம் தேவன் எவ்வளவு பெரியவர். நான்காவது மாதத்துல, இரண்டாவது மாதத்துல கர்த்தரை நினைத்திருக்கிறார். அவர் உன்னை நினைக்கவில்லை, உன்னை நினைத்திருக்கிறபடியார் என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வாதத்துக்குள்ளே நிறுவனமான தொழிலாளர் கடையிலான பிசினஸ் எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தால் இந்த ஃபீல்டில் நாயகராக இருந்தாலும் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிதான அற்புதங்களையும் பெரிதான நன்மைகளுடைய தேடி வரப்போகிறது. கரங்களை கட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கண்களினுடைய கர்த்தர் பேசின வார்த்தைக்காக எல்லாரும் ஒருமனமாய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் உன்னை மறக்க மாட்டார். சகோதரர் உன்னை மறக்க மாட்டார். மறந்துவிட்டு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார். உன்னை